எல்லோருக்கும் வணக்கம். எங்க சிங்கத்தை சல்லியா நொறுக்கிட்டீங்களப்பா அப்படின்ற மாதிரி காலையிலிருந்து ரொம்பவுமே மனம் வருந்தத்தக்க ஒரு வீழ்ச்சி தான் நம்மளுடைய நிஃப்டியில். தற்போதைக்கு 177 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய 20 நாட்களில் மிகப்பெரிய செய்திகள் இருக்கு. அதனால மார்க்கெட் தொடர்ந்து கொலாப்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குமா, இல்லை அதை எதிர்த்து அப்படியே மேல் நோக்கி வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏகப்பட்ட செய்திகள் அடுத்து வரக்கூடிய 20 நாளில் இருந்தாலுமே இந்த வாரத்தில் என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மந்த்லி எக்ஸ்பைரி வருது. அதாவது சென்செக்ஸ் அப்படின்றது நாளைக்கு எக்ஸ்பைரி, மறுபடியும் நிஃப்டி வியாழக்கிழமை அன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரியாக வருது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஸோ முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 20 நாட்களில் 1000 பாயிண்ட்களுக்கு மேலே 24,000 வந்தாலும் சரிதான், அல்லது கீழே 22,000 வந்தாலும் சரிதான், ஏதாவது ஒன்று வரணும் அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 20 நாளில் அடுத்து வரக்கூடிய 20 நாளில் மாற்றம் வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் பிரைஸ் எவ்வளவோ போராடி பார்த்துட்டான், அவனால் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்த முடியல. ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் போன வாரத்தில் கொடுத்த ரிசல்ட் ஓரளவுக்கு ஓகே, மார்க்கெட்டில் அதனோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே கொடுத்துருக்கு ரிசல்ட் அப்படின்ற காரணத்தினால +1% இருக்கான். அதே மாதிரி நம்மளுடைய நிஃப்டியும் கிட்டத்தட்ட 28 பாயிண்ட் தனியாளாக தூக்கி நிறுத்துறான். இருந்தாலும் பாகுபலியினுடைய முதுகில் குத்துன மாதிரி யாரா எங்களை ஏமாத்தி விட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2 பெரிய ஆளுங்க, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ரிலையன்ஸும் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ். இதில் என்ன ஒரு காமெடினா, ரிசல்ட் வந்தப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பாசிட்டிவ் தான் இழுத்துட்டு வந்தான், டிசிஎஸும் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் தான் இழுத்துட்டு வந்தான், ரிலையன்ஸும் மார்க்கெட்டை பாசிட்டிவ் தான் இழுத்துட்டு வந்தான். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய ரிசல்ட்டில் ஐசிஐசிஐ பேங்க் தன்னந்தனியாக முயற்சி செய்யும் பொழுது முதுகில் குத்துனது யாரா, ஹூ இஸ் தோஸ் சீட்டர்ஸ் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பெரிய ஆளுங்க தான் வந்து நிற்கிறாங்க. யாரு பண்ணி உன்னை எங்களால் புரிஞ்சிக்கவே முடியலையேப்பா அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த டேன்லாவினுடைய ஒரு புரியாத புதிர் தான். இந்த ஷேர் பெரிய அளவில் சரிஞ்சு வந்துட்டா ஆல்மோஸ்ட் 2000 ஒரு முறை 500 ரூபாயாக குறைந்து விட்டு 500 ரூபாயிலிருந்து மறுபடியும் 1200 போயிட்டு இப்போ மறுபடியும் 500 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் இவன்ட்ட என்ன ஒரு நல்ல செய்தி அப்படின்னா, இன்ட்ரிம் டிவிடெண்ட் இந்த வாரத்தில் 6 ரூபாய்க்கு உண்டான எக்ஸ் டேட் அப்படின்றது வருது. இந்த சமயத்தில் என்ன ஒரு புரியாத புதிர்னா, ஏன் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, ஒரு காலத்தில் 2000 இருந்தீங்க, மறுபடியும் 500 போனீங்க, மறுபடியும் 1500 வந்தீங்க, உங்களுடைய வேல்யூ வைஸ் பார்த்தாலும் ஸ்டாக் பிஇ 15 இருக்கு, இண்டஸ்ட்ரி பிஇ 40 இருக்கு, உங்ககிட்ட கடனும் கிடையாது, அதே சமயம் இன்ட்ரிம் டிவிடெண்டே 6 ரூபாய் பக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 200 ரூபாய்க்கெல்லாம் இந்த பங்கு சரிஞ்சதுன்னா ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, அவன் டிவிடெண்ட் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்றதா இவங்களுடைய செய்தியாக இருக்கிறது. அப்படி டிவிடெண்ட் இவங்க தொடர்ந்து கொடுக்கும் பொழுது 200 ரூபாய் வந்தாலும் இவன் தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்தான்னா ஓரளவுக்கு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி இவனுடைய லாபம் நஷ்டமெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்கிட்ட பெருசாக க்ரோத் இல்லை. அது எப்படின்னே நீங்கள் கரெக்டாக 1000 கோடி 1000 கோடி 1000 கோடியாவே பல குவார்ட்டர்களாக இருக்கீங்க அப்படின்றது ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பெருசாக கீழேயும் போகல, அதே சமயம் அவன்கிட்ட க்ரோத்தும் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு நிலையான வருமானம் அப்படின்றத வச்சுருக்கான். ஸோ எதிர்காலத்தில் 500 to 1200 மறுபடியும் குறுகிய காலத்தில் வருமா, இல்லை 200 ரூபா பக்கம் போயிட்டு அப்புறம் 500 ரூபா வர்றானா அப்படின்றது இவனுடைய அடுத்தடுத்த காலாண்டுகளுடைய முடிவில் இருந்தால் தெரியும். என்னென்ன இப்படி பொசுக்குன்னு இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கும்பான ஷேர்கள்னு எடுத்தோம்னா இந்த தைரோகேர் முதல்ல இருக்கும். 2-3 வாரங்களுக்கு முன்னாடி திடீர்னு என்ன ஒரு செய்தி வந்ததுன்னா, ஏதோ சைனாலிருந்து ஒரு நோய் மறுபடியும் ஏதாவது வருது அப்படின்ற மாதிரி உலகம் முழுவதும் பயப்பட்டாங்க. நம்ம நாட்டிலேயும் ஒரு குறிப்பிட்ட ஹெச்எம்பிவி நினைக்கிறேன், அந்த வைரஸ் அது 10-15 வருஷமா இருக்கான். அதை புதுசாக கண்டறிஞ்சிட்டு மீடியாக்கெல்லாம் நியூஸை போட்டு விட்டாங்க. உடனே ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவுமே கீழே இறங்குச்சு. அந்த சமயத்தில் இந்த தைரோகேர்லாம் மேல் நோக்கி ஏறி வந்தது. அந்த நியூஸ் இல்லாமையே அவன் பாட்டுக்கு சிவனேன்னு ஏறி வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த வைரஸ் நியூஸ்னால இது போன்ற டயக்னாஸ்டிக் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பெருசாக விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலிருந்து கீழே விழுக வச்சாங்க. இப்போ 775 ரூபாயில் இருக்கான். இவன் பாட்டுக்கு சிவனேன்னு ரெக்கவரி ஆகிட்டு இருந்தான். ஒரு காலத்தில் கோவிட் சமயத்தில் 1300 ரூபாயிலிருந்து கீழே 400 ரூபா வரைக்கும் போனவன் சிவனேன்னு அவன் பாட்டுக்கு ரெக்கவரி ஆகி 1000 ரூபா வந்துட்டு இருந்தான். நியூஸ் கொடுக்குற பேர் வழின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை கொடுத்து விட்டாங்க, வைரஸ் நியூஸ். டக்குன்னு மேல் நோக்கி ஏறினா அப்புறம் அந்த வைரஸில் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கடகடன் பாவம் இறக்கி விட்டாங்க. ஸோ இவனுடைய மொமெண்டத்தை இப்போதைக்கு பிரேக் பண்ணி விட்டுருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய ஷேர்கள் எல்லாமே முக்கியமான ஷேர்கள். எல்லாம் இந்த 10 ரூபா பாட்டு கோஷ்டியை, இந்த கோல் இண்டியா ஆகட்டும், ஐஓசி, டாடா ஸ்டீல் ஆகட்டும், இதெல்லாம் பெரும்பாலும் யூனியன் பேங்க், கனரா பேங்க்னு பெரும்பாலும்
அவனுடைய ஒரு லோ அப்படின்றது உருவாக்குனானா அப்புறம் ஏதாவது ஒரு 10-20% ஏறுறது அப்படின்ற மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த மாதிரி பெரும்பாலான ஆட்கள். ஒரு உதாரணத்துக்கு இந்த யூனியன் பேங்க் எடுத்து பார்ப்போமா, இப்போ பாருங்க இவனுடைய ட்ரெண்ட் வந்து தொடர்ந்து சரிவடைந்து கொண்டே வருகிறது. எங்கிருந்துன்னா ஆல்மோஸ்ட் 170 ரூபாயில இருந்து இருந்தாலும் இந்த 10 ரூபா பாட்டு கோஷ்டியை என்ன பண்ணுன்னா அப்பப்போ ஒரு சப்போர்ட்ல இருந்து 10% அப்படின்ற மாதிரி அப்பப்போ விளையாண்டுக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கம்பெனிகள் எப்படி ஒரே குரூப்பா இன்னைக்கு 27 ஜனவரியில் ரிசல்ட் எப்படி அமைஞ்சு வந்ததுன்னு தெரியல. பல கோள்கள் ஒட்டுக்க அமைஞ்சு வந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒட்டுக்க அமைஞ்சு வந்திருக்காங்க. இந்த சமயத்தில் இவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்லை ஏன் இப்போ ரிசல்ட் கொடுக்க வர்றீங்கன்னு துக்கப்படுறதா அப்படின்றது தெரியல. ஏன்னா நாட்டினுடைய நிலைமை அப்படி இருக்கு. ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் 10-20% கும்பா பாடி விட்டுருக்காங்க. சமீபத்தினுடைய Q3 ரிசல்ட்டில் ஒரு நாள் ஒரு நல்ல சந்தோஷமான நாள் எப்போ அமைஞ்சதுன்னா ஐடி ரிசல்ட் கொடுத்த பல கம்பெனிகள் ஒரே நாளில் ரிசல்ட் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து பல கம்பெனிகள் நல்லா 10% 20% ஏறிச்சு. அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷம் வந்தது Q3ல. மற்றபடி பெரும்பாலான ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே தான். ஐபிஓக்கள் ஏதாவது புது செய்திகள் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன், எதுவும் ஓப்பனாக எதுவுமே இல்லை. இந்த சமயத்தில் இந்த டெல்டா வாட்டர் அப்படின்ற ஐபிஓ தான் லிஸ்ட் ஆக போகுது. அது எப்போ அப்படின்னா ஜனவரி 29 அப்படின்ற மாதிரி டேட்டு கொடுத்துருக்காங்க. தற்சமயத்துக்கு இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப நல்லா தான் இருந்தான். கிட்டத்தட்ட 40-50% காமிச்சிட்டு இருந்தான். இப்போதைக்கு லிஸ்ட் ஆனாலும் ஏதாவது ஒரு 30% இது லாபத்துக்கு வருமா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்மளுடைய கவர்மெண்ட் மிகப்பெரிய முடிவுகள் அப்படின்றது எடுக்குது. நல்லா அதாவது மாற்று அணியில் இருந்த எதிரணியில் இருந்த கட்சிகள் கூட சில பேர் இந்த ஆர்பிஐ கவர்னர் முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர்களை பாராட்டிட்டு இருந்தாங்க. உலகம் முழுவதும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவருடைய டேட்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணல. புது ஆர்பிஐ கவர்னர் அப்படின்றது பதவி எடுத்திருக்காரு. அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அவருடைய மீட்டிங் இருக்குது அவருடைய தலைமையில். இந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய செபி இன்னொரு மிகப்பெரிய அமைப்பு, அந்த செபியினுடைய சேர்மன் அவருடைய பதவிக்காலம் இப்போ முடிய போகுது. அதை நீட்டிக்கப்படவில்லை, புது ஆளை தேடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் மீடியாவில். உடனே நான் போயிட்டு நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ல மற்ற மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்ல போய் தேடிக்கிட்டு இருந்த வெப்சைட்ல. ஆனால் அதை பற்றி பெரிய தகவல்கள் எனக்கு கிடைக்கல. ஆனால் என்ன செய்திகள் படிக்கிறேன்னா கிட்டத்தட்ட 5,65,000 ரூபா ஒரு மாதம் சம்பளமாக நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் 2016 அவங்க இதே செபி சேர்மன் போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் கேட்டிருந்தாங்க. அதை எடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி கண்டிஷன்லாம் வந்து இன்டெகிரிட்டியாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு சம்பளம், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ எவ்வளவு சம்பளமாக தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு மாதத்துக்கு 4,50,000 ரூபா ரேஞ்ச் அப்போவே சொல்லியிருக்காங்க 2016. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பளம் கம்மியாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னாக்கா நம்ம சென்னையிலே எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், 3 லட்சம் 4 லட்சம் ஈஸியாக சம்பளம் வாங்கக்கூடிய கார்பரேட்டில் வேலை பார்க்குறவங்களே இருக்காங்க. ஆனால் இவங்க 50 வயசு டு 60 வயசு அப்படின்ற அளவுக்கு இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆளுகள் எடுக்கும்போது ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபாயாக சம்பளம் கொடுத்தா தான் அந்த பதவிக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். ஆனால் பாவியில் உருப்படியாக ஒரு 2 பேர் இருந்தாங்க, அவங்களையும் போட்டு தள்ளிட்டீங்களேயா அப்படின்ற மாதிரி. இந்த இண்டஸ்டவர்லாம் பாவை இன்னைக்கு 5% இறங்கியிருக்கான். ஆனால் அவன்லாம் இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸில் என்டர் ஆகிறோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் நல்ல செய்தி வந்தது. நல்லா பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் இருந்தான் பாவம். இருந்தாலும் அவனை இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் 5% போட்டு தள்ளிட்டாங்க. இந்த எம்ஃபாசிஸும் ஒருத்தன் கண்ணுக்கு அழகாக மிகவும் ரம்மியமாக அவன் பாட்டுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தான் 2 days மூவிங் ஆவரேஜ் மேலே. அவனை இன்னைக்கு பாவம் 1% 2% போட்டு தள்ளிட்டாங்க. கெட்ட பயம் சார் இந்த காளி அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கவனையும் இன்னைக்கு மார்க்கெட் போட்டு தள்ளுது. அதே மாதிரி ஏற்கனவே வீக்கானவங்களை பற்றி நான் பேசவே விரும்பல. எல்லாம் 10% 15% பல்வேறு கம்பெனிகள் இறங்கி கிடக்கு. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிவிடெண்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய 2 பிஜி இன்வெட் ஆகட்டும் இந்தியா கிரிட் இன்வெட் ஆகட்டும், அந்த 2னுடைய இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த இந்தியா கிரிட் ட்ரஸ்ட் வந்து அப்படியே 100 ரூபாயிலிருந்து ராக்கெட் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கா 145. இதுக்கு வந்து முதல் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஜனவரி 2023ல 3 ரூபா 30 பைசா கொடுத்தது. அடுத்து ஜனவரி 2024 3.55, ஜனவரி 2025 அந்த குவார்டரின் போது 3.75. ஆனால் நம்மால் பிஜி இன்வெட் வந்து தொடர்ந்து 2023 ஜனவரி சமயத்தில் வந்த டிவிடெண்ட்டும் சரி அனௌன்ஸ்மெண்ட்டும் சரி, அதுக்கப்புறம் 2024 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் சரி, 2025 இப்போ வந்திருக்கிறதும் சரி 3 ரூபாய்னே தொடர்ந்து இருக்கு.
எனக்கு என்னமோ இதனால தான் முக்கியமாக இந்த கம்பெனியை ஏற்றி விடாமல் ப்ரைஸ் வைஸ் 140 ரூபாயிலிருந்து கீழே இறக்கி விட்டுருக்கானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னு சொல்லுங்க, வேற ஏதாவது ஒரு உருப்படியான காரணம் இருக்கா? இந்த இந்தியா கிரிட் ட்ரஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்கான். நம்ம போய் ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு தெரிந்த ஒரு விவரத்தை போய் பார்க்குறோம். கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய விவரத்தில் நம்ம போய் பார்க்குறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு நம்ம இந்தியா கிரிட் ட்ரஸ்ட் எடுத்து பார்க்குறோம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா 400 கோடி 300 கோடி அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பவர் கிரிட்டை போய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்கெல்லாம் சமீபத்தில் 1000 கோடி 840 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பவர் கிரிட்னுடைய பேலன்ஸ் ஷீட்டை போய் பார்க்குறோம். அவங்ககிட்ட ரிசர்வ்ஸ் மைனஸ்லாம் தான் காட்டுறாங்க. ஆனால் அதே சமயம் அவங்ககிட்ட கடன் என்பது வெறும் 569 கோடி தான். ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளவு இந்தியா கிரிட் ட்ரஸ்ட் வாங்கியிருக்கிற கடன் எவ்வளோன்னு பார்த்தா 19,304 கோடியாக இருக்கிறது. எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. நீங்கள் வந்து பிஜி இன்வெஸ்ட் நீங்கள் மேல் நோக்கி வரணும்னா 2 விஷயம்தான் முக்கியமான விஷயம். ஒன்று, நீங்கள் தொடர்ந்து லாபத்தை அப்படியே ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தாக காமிக்கணும். இன்னொரு விஷயம், 3 ரூபா கொடுக்கறதுக்கு போதும் ஒரு 3 ரூபா 15 பைசா, ஒரு 3 ரூபா 50 பைசா அந்த மாதிரி ஏதாவது செய்தி வரணும். அப்படி இல்லைன்னா புதுசாக அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அடிஷ்னலாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு செய்தி வந்ததுன்னா தான் நீங்கள் எங்களை காப்பாற்றுவீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அது வரைக்கும் ப்ரைஸ் ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய மற்றவங்களை எல்லாம் பார்த்து ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்க வேண்டியதுதான். இந்த மைண்ட் ஸ்பேஸு, ஐஆர்பி இன்வெட், எம்பாசின்லாம் மற்றவங்க டிவிடெண்ட் கொடுக்குறானு கொஞ்சோண்டு ஏறவும் செய்கிறானுங்க அப்படின்ற மாதிரி மற்ற குரூப்புகளை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். நண்பர்களே, சமீபத்தில் ஐடி கம்பெனிகள், ஃபார்மா கம்பெனிகள், ஹெல்த் கேர் கம்பெனிஸ், பேங்க்ஸ் இதெல்லாம் மேபி மேல் நோக்கி வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் மீடியாக்களை பேசிட்டு இருந்தாங்க 2025. அதில் ஐடி என்பது உண்மையிலேயே நிறைய கம்பெனிகள்லாம் மேல் நோக்கி ஏறி வரதான் செஞ்சான். ஃபினான்ஷியல்ஸ் வந்து பெருசாக ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அவனுக்கு ஒரு ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஏமாத்தினது யார் அப்படின்னா இந்த ஃபார்மா ரிலேட்டடான கம்பெனிகள். சமீபத்தில் கூட டொரண்ட் ஃபார்மா சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். பட் இருந்தாலும் பெரும்பாலான ஃபார்மாக்கள் சப்போர்ட் ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி வரல. இந்த சமயத்தில் வந்து ரிலையன்ஸ் கம்பெனி எவ்வளவு பெரிய தலைவன், அவனுக்கே ஒரு ரீரேட்டிங்கா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ எவ்வளவு பெரிய கம்பெனிகளாக இருந்தாலும் யாராவது ஒரு அனலிஸ்டினுடைய சொல்லடிகள் படும்பொழுது மார்க்கெட்டில் நிறைய பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த ரிலையன்ஸ் ஷேர் பற்றின ரீரேட்டிங் இந்த MOFSL அப்படின்ற புரோக்கரேஜ் அனலிஸ்ட் வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த ரிலையன்ஸ் வந்து சடார்னு ஏதாவது ஒரு சைடு மேல் நோக்கி 10% அல்லது கீழ் நோக்கி 10% ரொம்ப வேகமாக ஒரு 4-5 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டான். இன்றைக்கி கூட பாருங்கள், கீழே இறங்கிட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டான் நம்மளுடைய மார்க்கெட். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பெரிய கம்பெனிலே இன்றைக்கி ஒரு சொல்லடி சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்திருக்கு. அப்போ சடார்னு ஒரு 5 அல்லது ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு 10% மூவ்மெண்ட் மேலேயோ கீழேயோ காமிச்சான்னா ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பவர் கிட்ட பற்றி இப்போ தான் பேசணும். நீ 3 ரூபா டிவிடெண்ட் கொடுப்பாதப்பா, எப்போ நீ ஒரு 3.10, அடுத்த வருஷம் ஒரு 3.15, அதுக்கடுத்த வருஷம் ஒரு 3.70 அப்படின்ற மாதிரி நீ இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனால் தான் எங்களுக்கு பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதனுடைய செய்தி என்னென்னா 27 ஜனவரி இன்னைக்கு அப்படின்றது அதனுடைய 3 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான எக்ஸ் டேட். நண்பர்களே, இந்த விப்ரோ ஷேர் வச்சிருக்கிறவங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் 700 ரூபாய் ரேஞ்சிலேருந்து கீழே 350 வந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த ஷேரில் வந்து போனஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் வந்து அது இறங்குறப்பவும் அவங்க எவ்வளவு டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணாங்களோ, ஏறினப்பவும் எவ்வளவு டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணாங்களோ எல்லாமே அவங்களுக்கு லாபமாக போச்சு. இப்போ கூட அவங்களுடைய 6 ரூபாய் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அப்படின்றது வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷேர் வந்து பழையபடி அவன் பழசு எவ்வளோ ஹை இருந்தானோ அந்த ரேட்டுக்கே வந்துட்டான். ஸோ இவ்வளவு நாள் வாங்கின அத்தனை டிவிடெண்ட் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான லாபம் ஆயிடுச்சு. ஒருவேளை SIP பண்ணியிருந்தாங்கனாக்கா இன்னும் அதிகமான சந்தோஷத்தில் இருந்திருப்பாங்க. இந்த டிவிடெண்ட் போன்ற ஷேர்களை எல்லாம் நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்க்ரீனரில் போயிட்டு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்களாக பார்த்து லிஸ்ட் எடுத்து அதில் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அந்த சமயத்தில் திடீர்னு யாராவது 1 பைசா அந்த மாதிரிலாம் கூட டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் உங்களுடைய ஃபில்டர் கண்டிஷனில் வந்துடணும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் எது அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுக்கணும். ஆக மொத்தம் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, பட்டாசு பாலு கும்பலாக இருந்தாலும் சரி, துபாய் கும்பலாக இருந்தாலும் சரி, நார்த் இந்தியா சைடு இருக்கக்கூடிய கும்பலாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பாவம் கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இறங்கிட்டு தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா மார்க்கெட்டினுடைய நிலவரம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பெரும்பாலானவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் சரிஞ்சு தான் இருக்குது.
ஏன்னா மார்க்கெட்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்கு மரியாதை இல்லை. அவன் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி சந்தோஷம் வரும்? ஸோ இது எல்லாம் ஒரு விதைக்கக்கூடிய ஏரியாவாகத்தான் இருக்கே ஒழிஞ்சு ஒரு சந்தோஷமான அறுவடை காலமாக இல்லை. எப்போ 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நிஃப்டி வருதோ அப்போதான் எல்லா குரூப்பும் சந்தோஷமா இருக்கும். அது வரைக்கும் நம்ம சாங்கு தான், எல்லாத்துக்குமே கும்பா சாங்கு தான். இன்னைக்கு மார்க்கெட்லயும் சில ஷேர்ஸ் எல்லாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கான். அதுலயும் இந்த குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் சமீபத்தில் 2022-23 வீழ்ச்சி பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி செய்திகள் இருந்தது. அதுல இருந்து ஏதாவது மேல் நோக்கி வருமா இல்லையா அப்படின்றது தெரியாம இருக்கு. ஒருவேளை மேல் நோக்கி 200 ரூபாய்ன்னு வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி என்பது எதிர்காலத்தில் வர வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி பண்ணுவானா? இப்போதைக்கு நீ இந்த குவார்டர்ல என்ன பண்ண, லாஸ் பண்ணியா ப்ராஃபிட் பண்ணியா அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னாக்கா ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்கு. பட் ப்ராஃபிட்ல எந்த விதமான முன்னேற்றமும் கடந்த 3 குவார்டர்லாக இல்லை. அதனால தான் நீட்டிப்படுத்திருக்கு. நண்பர்களே, கார்பரேட் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்களா? சென்கோ கோல்டு அப்படின்றது ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதே மாதிரி இந்திரபிரஸ்தா கேஸ் அப்படின்றது போனஸ் இஷ்யூ 1:1 இந்த வாரத்தில் எக்ஸ்டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் படித்தேன். நண்பர்களே, எல்லாருமே இப்படி தான் எதிர்பார்க்குறோம். இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அப்படின்றது வந்து அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டில் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியினால காலையில் இவன்லாம் வெறும் லோ ரேட் எவ்வளோ 750 ரூபாய்க்கெல்லாம் போயிட்டான். 750 ரூபா போயிட்டு அங்கிருந்து ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏறி வந்திருக்கான். நம்ம இப்படி தான் நினைக்கிறோம், நீ கிரீன்லாம் வர வேண்டாம், நீ எங்கள் ஷேர்களை எல்லாம் மார்க்கெட்டில் இறக்கி விட்றாங்க, இறக்கி விட்டுட்டு பழைய ரேட்டு கூட வர வேண்டாம், இயர் ஹை கூட வர வேண்டாம், அதில் பாதியாவது ரெக்கவரி பண்ணு அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அப்படின்னு ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு லக்கு. அது கும்பா ரிசல்ட் லாஸ்ல கொடுத்துருக்கு. சமீபத்தில் அது ப்ராஃபிட்லேயே தான் அதனுடைய குவார்டர்லி ஏர்னிங்ஸ் இருந்தது. லாஸ்ல கொடுத்து கீழே ஷாக்ல கீழே போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்பா, உண்மையிலேயே மரண அடி அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா இந்த சிடிஎஸ்எலுக்கு இன்னைக்கு விழுந்ததுதான் மரண அடி. இதெல்லாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான பங்கு. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு தூணாக பார்க்கக்கூடிய ஒரு ஷேர் இது சிடிஎஸ்எல். அவனை இன்னைக்கு ஒரு 9% ரிசல்ட்டின் காரணமாக பிடிச்சாட்டி வெளுத்து விட்டுருக்காங்க. நண்பர்களே, முதலீடு சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் பாசிட்டிவாக எவனையும் தூக்கிட்டு போக மாட்டேங்கிறான். ஆப்பிள் அப்படின்றதெல்லாம் ஆப்பிள்லாம் எவ்வளோ பெரிய கம்பெனி, அது வந்து இந்த மாதிரி பாரத் ஃபோர்ஜோட ஏதோ ஒரு டைப் போகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. பட் இருந்தாலும் அந்த ஷேர்லாம் இன்னும் பெருசாக ஏறி வரல. அவன்லாம் 1800 ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து ஆல்மோஸ்ட் 30-40% இறங்கி வந்துட்டான். இவன் இறங்கி வந்த ரேட் எங்கே இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 2020 தொடக்கத்தில் என்ன ரேட் இருந்தானோ அதுக்கிட்ட வந்து விழுந்திருக்கான். இது போன்ற பெரிய பெரிய ஹைதராபாத்தில் ஏதோ ஒரு 50,000 கோடி சம்பந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த குஜராத்தில் நம்மளுடைய ரிலையன்ஸ் மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய டேட்டா சென்டரை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் பார்க்குறோம். அதானி குரூப்ல இப்போ ஏதோ ஒரு 50,000 கோடிக்கு ஏதோ ஒரு ஆர்டர் கிடைச்சிது அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் பெரிய பெரிய செய்திகளை பார்க்குறோம். பட் மார்க்கெட் வந்து இது மாதிரியான செய்திகள் முதல்ல வெறும் 500 கோடிக்கு ஆர்டர் யாருக்காவது கிடைச்சதுன்னா கூட 20% ஏறின ரயில்வே துறை கம்பெனிலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் பல்லாயிரக்கணக்கான கோடிகளாக இருக்கு. ஆனால் மார்க்கெட் யார் பேச்சையும் கேட்காம எல்லாம் நீட்டி படுத்திருக்காங்க. அந்த வகையில் பெரிய பெரிய செய்திகள் வந்துமே சமீபத்தில் எடுபடலை அப்படின்றதா தற்போதைய நிலவரமாக இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்துன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.